தடுமாற்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள். இத்தோடு வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை முடிந்துவிட்டது. அவர் குறிப்பிட்ட எந்த செயல்பாடுகளையும் செய்யாமல் ஒவ்வொரு நிமிடமும் ஏதோ ஒரு கதைகளை சொல்லிக்கொண்டு காலத்தை கடத்தி கொண்டிருக்கின்றார். தற்பொழுது அவருடைய செயல்பாடுகள் அல்லது அவர் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய பயணங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய அரசியல் களம் முடிவிட்டு விட்டது. இனி வைத்தியர் அர்ஜுனா அரசியல் சார்ந்த நகர்வுகளுக்குள் பயணிப்பது என்பது அது மிகவும் சிரமமான ஒன்று. இப்படித்தான் சிலர் இப்பொழுது கருத்துக்களை எடுத்து வைக்க தொடங்கியிருக்கின்றார்கள். உண்மையிலே எதற்காக இந்த கருத்துக்களை எடுத்து வைக்கின்றார்கள்? அல்லது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகள் அவர்கள் குறிப்பிட்டது போல நீர்த்து போக ஆரம்பித்து விட்டதா? அரசியல் களத்தில் ஒன்றுமில்லாத ஒரு நிலையை நோக்கி வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய பயணங்கள் இருக்கிறதா? இது இன்று எழும்பி இருக்கக்கூடிய பிரதான கேள்வி. இந்த கேள்விக்கான விடைகளை நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது கட்டாயமாக இருக்கின்றது. காரணம், வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற அந்த பெயர் ஒரு நம்பிக்கையாக பார்க்கப்பட்ட பெயர். இங்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல்வாதிகள் மத்தியிலே ஒரு வித்தியாசமான அரசியல் களத்தோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதராக வைத்தியர் அர்ஜுனா தென்பட்டதின் காரணமாக ஒரு மாற்று அரசியல் கட்டி அமைக்கப்படும் என்கின்ற நம்பிக்கை எல்லோர் மனதிலுமே எழும்பியது. பெரும்பாலான சகோதரர்கள் சகோதர சகோதரிகள் அதற்கான களங்களை அவர்கள் எடுத்திருந்தார்கள் என்பதும் நாம் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற பெயர் எங்களுக்கான விடியலை எழுதக்கூடிய ஒரு திசையாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை ஒவ்வொருவருடைய மனதிலும் எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க முடிந்தது. ஆனால் இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா மீது ஒரு கடுமையான விமர்சனம் எடுத்து வைக்கப்படுகிறது. இந்த விமர்சனம் லெகுவாக தள்ளிவிட்டு செல்லக்கூடிய விமர்சனமா என்றால் இல்லை. இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்தியிருக்கின்றார். அதாவது ஐயா ஸ்ரீதரன் அவர்கள், கஜேந்திரன் பொன்னம்பலம் போன்றவர்கள் ஒரு அணியாக திரள வேண்டும், அவர்களோடு இணைந்து பயணிப்பதற்கு தான் தயார் என்ற கருத்தை அவர் அறிவித்திருக்கின்றார். எதற்காக இந்த கருத்தை அறிவித்தார் என்றால், தையீட்டு விகாரை மையப்படுத்திய பிரச்சனை, அரசியல் சார்ந்த விடயங்கள், பல தகவல்களை மையப்படுத்திய செய்திகளை உள்வாங்கிக் கொண்டு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்த கருத்தை பதிவிட்டிருக்கின்றார். இன்னொரு விடயத்தையும் வைத்தியர் அர்ஜுனா தெளிவுபடுத்தி இருக்கின்றார். உள்ளூராட்சி தேர்தலில் 17 இடங்களில் 4 இடங்களை கண்டிப்பாக எங்களுடைய சுயேட்சை குழு கைப்பற்றும் என்ற ஒரு கருத்தையும் அவர் பதிவிட்டிருக்கின்றார். ஆனால் மக்கள் சார்ந்த விடயத்திற்காக நான் ஒரு கூட்டணி களத்திற்குள் செல்வதற்கு தயார் என்று அவர் அறிவித்திருக்கிறார். அப்படி என்றால் இதற்கு முன்னால் பல அரசியல் கட்சி தலைவர்களை விமர்சித்து கொண்டிருந்த வைத்தியர் அர்ஜுனா அவர்கள், அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன கோணத்தில் பயணித்தார்களோ அதே வழியை தன் வழியாக எடுத்துக்கொண்டு பயணிப்பதற்கு களம் அமைத்து விட்டாரா? அல்லது அதற்கான ஒரு வழிகோல் அமைத்து கொண்டுதான் இப்பொழுது அரசியல் பேச ஆரம்பித்திருக்கிறாரா? இது இன்று எழும்பி இருக்கக்கூடிய ஒரு பிரதான கேள்வி. வைத்தியர் அர்ஜுனாவை பொறுத்தமட்டில் முதலில் அவர் அரசியல் களத்திற்குள் வந்த பொழுது அரசியல் என்னவென்பதை அறிவதற்கே அவருக்கு காலமானது. ஏதோ நாம் ஒரு மருத்துவமனைக்கு செல்கின்றோம், அங்கு மருத்துவராக பணிபுரிகின்றோம், நம் கீழே பணிபுரிகின்ற ஊழியர்களுடைய மனநிலை நமக்கு தெரியும், அவர்களை நாம் எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு நமக்கு தெரியும். அப்படி ஒரு நிலைப்பாட்டோடு நாம் பயணிப்போம் என்கின்ற எண்ணத்தில் பயணித்து கொண்டிருந்த வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அங்கு நடந்த குளறுபடிகளை பார்த்து பொறுக்க முடியாமல் அரசியல் களத்திற்கு வருகிறார். அரசியல் களத்திற்கு வந்த அந்த புதிய களங்களில் எப்படி மருத்துவமனையில் ஒரு மருத்துவர் செயல்படுவாரோ அதுபோன்ற செயல்பாடுகள் தான் அவரிடம் இருந்தன. எனவே தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கடுமையான விமர்சனங்களை சந்திக்கக்கூடிய ஒரு களம் அமைந்தது. மக்களை பொறுத்த மட்டில் வெகுளியாக பேசுகின்றார், நம் மனதில் பட்டதை பேசுகின்றார். கண்டிப்பாக நமக்கான ஒரு தீர்வை இவர் கொண்டு வருவார் என்கின்ற நம்பிக்கை மக்கள் மனதிலே எழும்பத் தொடங்கின. வைத்தியருக்கு ஆதரவு பெருகின. எனவே வைத்தியருடைய அரசியல் களம் சீர்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள் தள்ளப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினராக வைத்தியர் தேர்ந்தெடுத்தது கூட
மக்கள் அவர் மீது காட்டிய ஒரு அளப்பெரிய பாசம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம், அல்லது அளப்பெரிய நம்பிக்கை என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக அந்த களத்திற்குள் சென்ற பின்பு அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்ததென்றால் மக்கள் சார்ந்துதான் இருந்தது. ஆனால் அதன் பின்பு வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய அந்த அரசியல் செயல்பாடுகள் நேர்படுத்தப்படுகின்றன. அவருக்கு ஆலோசனை வழங்கியவர்கள் இப்படித்தான் பயணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நெறியை கற்றுக் கொடுக்கின்றார்கள். காரணம், நாம் ஒரு களத்தில் வெற்றி பெற்றால்தான் மக்கள் சார்ந்த விடயங்களை நாம் செயல்படுத்த முடியும். ஒரு தனித்த மனிதனாக நின்று கொண்டு நாம் கத்திக்கொண்டு இருந்தால் அது மக்கள் மன்றத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருமா என்கின்ற விடயம் கேள்விக்குறி. எனவே இந்த கேள்விக்குறியோடு ஒரு அரசியல் பயணம் செய்வதை விட மக்கள் விடயத்திற்கு தீர்வு எழுதப்பட வேண்டுமென்றால் மக்கள் சார்ந்து நினைக்கக்கூடியவர்களை ஒன்றிணைத்து பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுக்க வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தல் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு அவரை சார்ந்தவர்கள் கொடுத்திருக்க வேண்டும். அதன் பின்பு வைத்தியர் அர்ஜுனாவுடைய அந்த பயணத்திலே ஒரு தரமான ஒரு பயணமாக இருந்தது என்பதை விட அனுபவ ரீதியாகவும் அறிவார்ந்த வழிகளிலும் அவருடைய பயணம் ஒரு சீர்பட்ட பயணமாக இருக்கின்றது. தற்பொழுது வைத்தியருடைய செயல்பாடுகள் ஏறக்குறைய அதை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கின்றன. இந்த மக்கள் மன்றத்திலே மக்களுக்கு எதிராக பல விடயங்கள் நடைபெற்ற பொழுது அதை துணிந்து தன்னுடைய உயிரையும் துச்சமென மதித்து வெளியே சொல்லக்கூடிய ஒரு மனநிலை வைத்தியரிடம் இருக்கிறது. குறிப்பாக கிளிநொச்சியில் நடந்த ஒரு பாடசாலையில் நடந்த ஒரு மாணவனுக்கு நடந்த கொடூரங்களை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்த பின்புதான் அது சார்ந்த விடயங்கள் வெளியே தெரிவதற்கான ஒரு களம் அமைந்தது. எனவே வைத்தியர் அர்ஜுனாவை பொறுத்தமட்டில் எதற்கும் அஞ்சாது கொண்டிருக்கக்கூடிய கொள்கைகளும் கோட்பாடுகளும் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதில் நிலைத்த ஒரு பயணத்தை எடுத்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது அவரை பொறுத்தமட்டில் உள்ளூராட்சியில் 4 இடங்களை நாங்கள் கைப்பற்றுவோம் என்று அறிவித்திருக்கின்றார். இது அவருடைய நம்பிக்கை என்பதை விட மக்கள் அவருக்கு கொடுப்பார்கள் இப்படி ஒரு அரியாசனம் என்ற நம்பிக்கை அவரிடம் இருக்கிறது. அது இன்று பலருக்கு ஒருவேளை அவர் மீது ஒரு வருத்தத்தை கொடுத்திருக்க வேண்டும், அல்லது அவருடைய மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியை கொடுத்திருக்க வேண்டும், அல்லது அவர் மீது ஒரு பொறாமை எண்ணத்தை கொடுத்திருக்க வேண்டும். எனவே ஏதாவது ஒன்றை கொளுத்தி போட்டுவிட்டால் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கட்டி அமைத்து விடலாம் என்கின்ற கணக்கீட்டில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அரசியல் களத்தில் அவர் சறுக்கலை சந்தித்து விட்டார். இனி அரசியல் களத்தில் அவர் தொடர்வது என்பது ஏற்புடையதா அல்லது செயல்படுவதற்கான களங்களை கொண்டதா என்கின்ற விடயம் கேள்விகளாக இருக்கிறது என்பதை கொளுத்தி போடுகிறார்கள். ஆனால் வைத்தியர் அர்ஜுனா தன்னுடைய பாதையிலே தெளிவாகத்தான் பயணிக்கிறார் என்று அவர் சார்ந்தவர்கள் கருத்துக்களை பதிவிடுகின்றார்கள். நம்மை பொறுத்தமட்டில் வைத்தியர் அர்ஜுனாவின் வருகைக்கு பின்பு பல மாற்றங்களை தமிழ் சமூகத்தை சார்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. மக்கள் சார்ந்த விடயங்களை குறித்து நாம் பேசாமல் அமைதி காத்து விட்டால் மக்கள் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு இன்னும் பெரும் ஆதரவை கொடுத்து விடுவார்கள் என்று வைத்தியர் அர்ஜுனா எந்த பாதையை நோக்கி நகர்கிறாரோ அதே பாதையை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய அரசியல் தலைமைகளை நாம் பார்க்க முடிகின்றது. தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனாவுடைய பயணம் தொடரும் என்பதுதான் நம்மால் அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய விடயம். பலர் சொல்வது போல சறுக்கலை வைத்தியர் அர்ஜுனா சந்தித்திருக்கிறாரா என்றால் இல்லை. இப்பொழுதுதான் அரசியல் என்கின்ற களத்தில் அவர் மிக தெளிவாக தன்னுடைய காலடிகளை பதித்து கொண்டிருக்கிறார் என்கின்றார்கள் விவரங்கள் அறிந்தவர்கள். காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் என்பார்.